அலைகளுக்கு பயந்து படகு கரை சேராது. முயற்சி செய்பவர்களுக்கு ஒருபோதும் தோல்வி இல்லை. இந்த வரிகளை நீங்கள் பலமுறை கேட்டிருப்பீர்கள். இந்த வரிகளை நானும் பலமுறை கேட்டிருக்கிறேன். ஆனால் இதன் உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொள்ள எனக்கு 45 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆப்பா படுக்கையில படுத்திருந்தார். டாக்டர் பதில் சொல்லிவிட்டார். இவருக்கு இனி அதிக நேரம் இல்லை என்று நான் அவர்களுடன் அருகில் உட்கார்ந்திருந்தேன். அவரது கை என் கையில் இருந்தது. அந்த கடைசி தருணங்களில் அவருடைய வாழ்க்கையின் கடைசி மற்றும் மிகப்பெரிய அறிவுரையை எனக்கு வழங்கினார். அந்த அறிவுரை என்னவென்றால், வாழ்க்கையில் நீ விரும்பும் எதையும் எந்த துறையிலும் எந்த பணியிலும் உனது முழு திறமையையும் பயன்படுத்தி செய்யலாம். ஆனால் வணிகம் மட்டும் செய்யாதே என்பதாகும். ஏனெனில் வணிகம் என்பது பல சவால்களையும் மன அழுத்தத்தையும் நிதி ரீதியான அபாயங்களையும் உள்ளடக்கியது. எனவே அதை தவிர்ப்பது நல்லது. வணக்கம், நமஸ்காரம். என் பெயர் கௌரவ் கேத்ரபால். நான் ஜெய்ப்பூர், ராஜஸ்தானிலிருந்து வந்துள்ளேன். இது பிங்க் சிட்டி என்றும் அழைக்கப்படுகிறது. என் நிறுவனத்தின் பெயர் ஒன் ஷிஃப்ட் டெக்னாலஜி. நாங்கள் ஒரு டெக்னாலஜி ஸ்டார்ட் அப். எங்களுடைய மார்க்கெட் மதிப்பு 100 கோடியை கடந்துள்ளது. அப்படி என்றால் நண்பர்களே, என்ன காரணம்? என் தந்தை விரும்பவில்லை நான் வணிகம் செய்ய வேண்டும், நான் ஒரு வணிகஸ்தராக வேண்டும் என்று. மற்றும் எப்படி நான் அந்த பயணத்தை தொடங்கினேன், அதை எப்படி முன்னேற்றினேன் என்பதை பார்க்கலாம். வாருங்கள், கதையை தொடங்குவோம். நான் 3 காரணங்களுக்காக இங்கு வந்துள்ளேன். முதல்ல அந்த 3 காரணங்களை பற்றி பேச போறேன். பிறகு என் கதையை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். பொதுவாக நீங்கள் உங்கள் வணிகத்தை அல்லது ஸ்டார்ட் அப்பை தொடங்கும் போது அதற்கு ஒரு வயது வரம்பு இருக்கிறது அல்லது அதற்கான சரியான வயது இருக்கிறது என்று கூறப்படுகின்றது. மேலும் ஐடி ஸ்டார்ட் அப்புகளுக்காக நீங்கள் 21 வயதாக இருந்தால், 25 வயதாக இருந்தால் அல்லது 30 வயதாக இருந்தால் அதுவே ஸ்டார்ட் அப்பை தொடங்குவதற்கான சரியான வயது என்று கூறப்படுகிறது. நான் என் ஸ்டார்ட் அப்பை 45 வயதில் தொடங்கினேன். அப்போது என் பல நண்பர்கள் எனது வயதினரானவர்கள், சிலர் அரை ஓய்வில் இருந்தார்கள் அல்லது மிகவும் வசதியான வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். நான் ஏன் இப்படி செய்தேன் என்பதை பற்றி மேலும் பேசப் போகிறேன். ஆனால் 45 வயதிலும் நீங்கள் ஒரு புதிய வணிகத்தை தொடங்க முடியும். நீங்கள் உங்கள் சொந்த நிறுவனத்தை தொடங்கலாம். இரண்டாவது, நான் சொல்ல விரும்புகிறது என்னன்னா, நான் என் நிறுவனத்தை தொடங்கிய போது நீங்கள் அந்த ஐடி ஸ்டார்ட் அப்பை பற்றி கேட்கும்போது, யாரையாவது சந்தித்தால், அவங்களோட பேசினால், நீங்கள் அவங்கள்ட்ட நான் ஐடி ஸ்டார்ட் அப் செய்கிறேன் அப்படின்னு சொன்னால், அவங்க உங்கள்கிட்ட நீங்கள் எங்கே பங்குறீங்க அப்படின்ட்டு கேட்க மாட்டாங்க. உங்கள்கிட்ட நீங்கள் பெங்களூரில் இருக்கிறீங்களா அல்லது ஹைதராபாத்தில் இருக்கிறீங்களா அல்லது புனேயில் இருக்கிறீங்களான்னு கேட்பாங்க. யாரும் நீங்கள் ஜெய்ப்பூரில் இருக்கிறீர்கள் என்று நினைக்கவே மாட்டார்கள். அதனால நான் ஜெய்ப்பூர்ல இருந்து இந்த ஸ்டார்ட் அப்பை நடத்துகிறேன் என்று சொன்னபோது அவர்களின் முகபாவனைகள் பார்க்கும் அளவுக்கு வித்தியாசமாக இருக்கும். இதை சொல்றதுக்கான நோக்கம் என்னன்னா, இப்போ அந்த காலம் போய்விட்டது. ஒரு ஐடி நிறுவனத்தை நடத்த வேண்டும் என்றால் நீங்கள் ஐடியில் படித்திருக்க வேண்டும், அல்லது நீங்கள் பெங்களூரில் இருக்க வேண்டும், அல்லது ஹைதராபாத்தில் இருக்க வேண்டும், அல்லது அமெரிக்கா அல்லது இங்கிலாந்து செல்ல வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. இந்த வாய்ப்பு எல்லா இடங்களிலும் கிடைக்கிறது. நீங்கள் ஒரு சிறிய நகரத்தில் இருந்தாலும் அல்லது ஒரு கிராமத்தில் இருந்தாலும் பரவாயில்லை. உங்களுக்கு இணையம் வேண்டும், உங்களுக்கு நிறைய உழைப்பு வேண்டும். பிறகு நீங்கள் உலகத்தில் விரும்பியதை எதையும் செய்ய முடியும். இதுதான் இரண்டாவது காரணம். அதை இங்கே நான் சொல்ல விரும்பினேன். மூன்றாவது ஒரு காரணமும் இருக்கிறது. ஜெய்ப்பூர் இந்தியாவின் ஸ்டார்ட் அப் சூழல் உலகில் மிகவும் பிரசித்தி பெற்றது. நிறைய பேர் அதை அறிவார்கள். இங்கே நிறைய விசிக்கள், ஏஞ்சல் முதலீட்டாளர்கள் இருக்கிறார்கள். பெரிய பெரிய நிறுவனங்கள் இங்கிருந்து உருவாகியுள்ளன. மேலும் ஒரு கருத்து உள்ளது. நீங்கள் உங்கள் ஸ்டார்ட் அப்பை தொடங்க விரும்பினால் அல்லது உங்கள் சொந்த ஐடி நிறுவனத்தை உருவாக்க விரும்பினால் உங்களுக்கு ஒரு முதலீட்டாளர் தேவை. உங்களுக்கு ஒரு ஏஞ்சல் முதலீட்டாளர் வேண்டும். உங்களுக்கு ஒரு பெரிய பெயர் வேண்டும். நீங்கள் ஷார்க் டாங்க் போன்ற நிகழ்ச்சிக்கு செல்ல வேண்டும் என்பது அவசியம். அவர்கள் உங்கள் நிறுவனத்தில் பணம் முதலீடு செய்யாதவரை அல்லது எந்த ஒரு பெரிய பெயரும் உங்கள் பிராண்ட் அம்பாசடராக ஆகாதவரை நீங்கள் வெற்றி பெற முடியாது. நீங்கள் ஒரு சிறிய நிறுவனமாகவே இருந்து விடுவீர்கள். நீங்கள் ஒருபோதும் வளர்ச்சி பெற முடியாது. இதுவும் மூன்றாவது தவறான நம்பிக்கை, ஒரு மித்தியை உருவாகியுள்ளது. அதை என் கதையின் மூலம் மாற்ற விரும்புகிறேன். எனது கதையை நான் ஆரம்பிக்கிறேன். 45 ஆண்டுகளுக்கு முன் 1927ஆம் ஆண்டு பற்றி பேசுகிறேன். ஜெய்ப்பூர், இந்தியாவின் பிங்க் சிட்டி, ரோஜா நகரம். ஒரு மிகவும் சாதாரண குடும்பத்தில் நான் பிறந்தேன். ஒரு இந்திய நடுத்தர குடும்பத்தில். என் குடும்பத்தில் எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, என் 2 பெரிய அக்காக்கள் இருந்தார்கள். நான் வீட்டில் சிறியவன். அதனால் எல்லாருக்கும் பிடித்தவனாக ஆனேன். எங்கள் அப்பா துணி வியாபாரம் செய்தார். வியாபாரம் இருந்தது, ஒரு சிறிய கடை மட்டுமே. ஜெய்ப்பூரில் படுக்கையறை விரிப்புகள் மிகவும் பிரபலமானவை. அதை நீங்கள் சாதர் என்று அழைப்பீர்கள். ஜெய்ப்பூரி படுக்கையறை விரிப்புகள் உலகம் முழுவதும் மிகவும் பிரபலமானவை. எங்களுக்கு ஒரு ரொம்ப சிறிய கடை இருந்தது. அது எங்கள் அப்பாவின் கடை. அந்த கடைக்கு சுற்றுலா பயணிகள் சாதர் வாங்கி செல்வார்கள். நாங்கள் அச்சடித்து விற்றோம். வீட்டை நன்றாக நடத்தி கொண்டிருந்தோம். நான் வளர வளர எனக்கு ஆரம்பத்தில் பணத்தின் முக்கியத்துவம் என்ன அல்லது வணிகத்தின் மதிப்பு என்ன என்பது புரியவில்லை. என் அப்பா அடிக்கடி எனக்கு சொல்வார், அவர் ஒரு வணிகராக ஒருபோதும் வெற்றி பெறவில்லை என்று. நான் அவரிடம் மீண்டும் மீண்டும் கேட்பேன், நீங்கள் ஏன் இப்படி சொல்கிறீர்கள் என்று. அவர் சொல்வார், நான் மிகவும் நேர்மையானவன்.
என்னை பலர் ஏமாற்றி விட்டார்கள். நான் பணம் சம்பாதிக்க முடியவில்லை. இந்த விஷயம் எனக்கு வருத்தமா இருந்தது. ஆனா இதன் அர்த்தம் என்னன்னு எனக்கு புரியல. அதனால இவங்களுக்கு நான் எப்படி உதவ முடியும் என்பதும் எனக்கு புரியல. பிறகு நான் வளர்ந்தபோது 10ஆம் வகுப்பில் சேர்ந்தபோது எனக்கு விஷயங்கள் புரிய ஆரம்பித்தன. அப்போது ஒரு நாள் அவர் என்னை உட்கார வைத்து என்னிடம் ஒரு வாக்குறுதி வாங்கினார். நீ எனக்கு வாக்குறுதி கொடு, நீ ஒருபோதும் வியாபாரம் செய்ய மாட்டாய். நீ எப்போதும் வேலை செய்வாய், மேலும் அந்த வேலைக்கு உன் முழு மனதையும் அர்ப்பணிப்பாய். நான் அவருக்கு அந்த வாக்குறுதியை கொடுத்தேன். அதற்கு பிறகு இன்னும் அதிகமாக படிக்க முயற்சித்தேன். நான் 2 முறை ஐடி தேர்வை எழுதினேன். முதல் முறையில் எனக்கு தேர்ச்சி கிடைக்கவில்லை. 2வது முறையில் எனக்கு ரேங்க் வந்தது. ஆனால் அந்த ரேங்க் மறுபடியும் பின்புறம் இருந்தது. எனக்கு கிடைச்ச பிரான்ஸும் இடமும் எனக்கு பிடிக்கல. அங்கே போக நான் விரும்பவில்லை. எனக்கு இன்னும் சில இன்ஜினியரிங் கல்லூரிகளில் வாய்ப்புகள் கிடைத்தன. நான் பஞ்சாபில் உள்ள ஒரு இன்ஜினியரிங் கல்லூரியை தேர்வு செய்தேன். அங்கே நான் 2 வருடங்கள் படித்தேன். அங்கே நான் பல்கலைக்கழகத்தில் முதலிடம் பிடித்தேன். அதன் மூலம் மற்றும் இன்னொரு தேர்வை எழுதிய பிறகு எனக்கு மற்றொரு கல்லூரியில் சேர்க்கை கிடைத்தது. அங்கேயும் நான் படித்தேன். அங்கேயும் நான் டாப்பர்களில் ஒருவராக இருந்தேன். மேலும் முழு பேட்ஸில் சுமார் 250 மாணவர்களில் என் பெயருக்கு முதலில் காம்பஸ் மூலமாக வேலை கிடைத்தது. எனக்கு இந்தியாவுக்கு வெளியே வேலை கிடைச்சது. எனக்கு மிகவும் சிறந்த சம்பள தொகை கிடைத்தது. ஆனால் அவர்கள் சொல்வது போல கடவுளுக்கு ஏதாவது விருப்பம் இல்லை எனில் ஒரு இலை கூட அசையாது. அது போலவே நடந்தது. நான் வேலைக்கு சேரும் நாள் நெருங்க நெருங்க ஐடி துறையில் சிறிது வீழ்ச்சி ஏற்பட்டது. விஷயங்கள் மெதுவாகிவிட்டன. 2வது, என் அப்பாவின் உடல்நிலை மிகவும் மோசமாகிவிட்டது. அப்போது எனக்கு ஒரு முடிவை எடுக்க வேண்டியிருந்தது. எங்க அப்பாவை விட்டுவிட்டு வெளிநாட்டில் சென்று ஒரு வசதியான வாழ்க்கை வாழலாமா அல்லது இங்கேயே இருந்து வேறு வேலை தேடலாமா என்று. எப்படி இருந்தாலும் சந்தை மிகவும் சவாலானதாக இருந்தது. நான் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. எனக்கு எதுவும் புரியல. எங்க அம்மா என்னிடம், நீ போ, எதுவாக இருந்தாலும் நாங்க பார்த்துக்குவோம் என்று சொன்னார். ஆனால் நான் போக மாட்டேன் என்று முடிவு செய்தேன். நான் பல நிறுவனங்களை சுற்றி அலைய வேண்டியிருந்தது. எனக்கு காம்பஸ் பிளேஸ்மெண்ட் மூலம் 3 வேலைகள் இருந்தாலும் அந்த 3 நிறுவனங்களும் என்னை நிராகரித்தன. ஏனெனில் சில சூழ்நிலைகள் காரணமாக அந்த நேரத்தில் ஐடி துறையில் வேலைவாய்ப்புகள் அதிகமாக இல்லை. பிறகு எனக்கு கிடைத்த முதல் வேலைக்காக எனக்கு 15,000 ரூபாய் சம்பளம் கிடைத்தது. நான் நோய்டாவில் வேலை செய்ய தொடங்கினேன். அந்த வேலையில நான் ரொம்ப கடுமையாக உழைத்தேன். அதற்கு பிறகு என் தொழில்முறை வளர்ச்சி மிகவும் உயர்ந்தது. அந்த நேரத்திலும் என் மனதில் இது ஒருபோதும் இல்லை. அப்போதுதான் எனக்கு பணம் சம்பாதிப்பதின் முக்கியத்துவம் புரிந்தது. என் மனதில் நான் எதிர்காலத்தில் வணிகம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. எனக்கு இருந்தது என்னவென்றால், நான் வேலை செய்ய வேண்டும், கடுமையாக உழைக்க வேண்டும், முன்னேற வேண்டும், பணம் சம்பாதிக்க வேண்டும் மற்றும் என் குடும்பத்தினரை மகிழ்வாக வைத்திருக்க வேண்டும் என்பதே. இப்படித்தான் என் கதை தொடங்கியது. அதுக்கப்புறம் எனக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைச்சன. நான் பல முறை பிரான்சுக்கு சென்றேன். அங்கே நான் நிறைய நேரம் கழித்தேன். நான் அமெரிக்காவுக்கும் தைவானுக்கும் சென்றேன். மேலும் 2005ஆம் ஆண்டு என் திருமணம் நடந்தது. என் மனைவி ஒரு பேராசிரியர், ஒரு கல்லூரியில் வேலை செய்கிறார் மற்றும் அவர் எனக்கு ரொம்ப ஆதரவாக இருந்தார். ஆனால் நாங்கள் எதிர்கொண்டிருந்த பொருளாதார சிரமம் என் திருமண நேரத்திலும் அதே போலவே இருந்தது. என் தந்தை கடன்கள் எடுத்திருந்தார். அதை அடைப்பதற்கு எனக்கு நிறைய நேரம் எடுத்துக்கொண்டது. ஆனாலும் நாங்கள் ஒரு வசதியான வாழ்க்கையை வாழ்ந்தோம். ஆனால் எங்களிடம் அதிக பணம் இருந்தது என்று இல்லை. நான் பணத்தை சேமித்து இஎம்ஐல கடன் எடுத்து ஒரு சிறிய காரை வாங்கினேன். அங்கிருந்து என் பயணம் மேலும் தொடர்ந்தது. ஆனால் 2007இல் ஒரு விஷயம் நடந்தது. என் அப்பாவின் உடல்நிலை மேலும் மோசமடைந்தது. அதனால் நான் ஜெய்ப்பூருக்கு திரும்ப வேண்டும் என்று முடிவு செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது. அல்லது நான் என் அப்பாவை அவர்களது நிலைக்கு விட்டுவிட வேண்டும், அல்லது ஜெய்ப்பூருக்கு திரும்பி அங்கே நான் என்ன செய்ய முடியும் என்று பார்க்க வேண்டும். அந்த நேரத்தில் ஜெய்ப்பூரில் எண்ணிக்கையில் 4 அல்லது 5 ஐடி நிறுவனங்கள் மட்டுமே இருந்தன. நான் மிகப்பெரிய நிறுவனத்தை சேர்ந்தேன். கிட்டத்தட்ட பாதி சம்பளத்தில் எனக்கு குர்காவனில் கிடைச்சதை விட அங்கேயே நான் சேர்ந்தேன். அந்த நிறுவனம் அந்த நேரத்தில் மிகப்பெரியதாக இருந்தாலும் அதில் 100 பேர் கூட இல்லை. அங்கே நான் ஒரு நடுத்தர நிலை பதவியில் சேர்ந்தேன். அதன் பிறகு 12 வருடங்கள் அந்த நிறுவனத்தில் வேலை செய்தேன். நான் அங்கிருந்து இறுதியாக விலகும் போது நான் அங்கு வைஸ் பிரசிடென்ட்டாக இருந்தேன். அந்த நிறுவனம் 100 பேர்லேருந்து 800 பேராக வளர்ந்தது. அங்கே எனக்கு ஒரு பெரிய குழு இருந்தது. எனக்கு நிறைய மரியாதை கிடைச்சிச்சு. ஆனால் அந்த நேரத்துக்குள்ள என் மனதில் இது வந்துவிட்டது. நான் என்னுடைய சொந்த தொழிலை தொடங்க வேண்டும் என்று. நான் சொன்னேன், இப்போது நான் 45 வயதாகிவிட்டேன். என் தொழிலில் இன்னும் 15 ஆண்டுகள் மட்டுமே இருக்கலாம். நான் அதிகம் எதையும் செய்ய முடியாது போல் இருக்கிறது. அப்போ நான் நினைத்தேன், எனக்கு ஒரு நிறுவனம் தொடங்க வேண்டும் என்றால் இது இப்போது இல்லை எனில் ஒருபோதும் இல்லை, இப்போது தொடங்க வேண்டும், இல்லை எனில் வாழ்க்கையில் இதை ஒருபோதும் செய்ய முடியாது. இந்த விஷயத்தை நான் என் மனைவியுடன் விவாதித்தேன். இந்த விஷயத்தை நான் என் தாயாருடன் விவாதித்தேன். அவர்கள் எனக்கு முழு ஆதரவு வழங்கினார்கள். என் தாயார் எனக்கு ஆசீர்வாதம் அளித்து 500 ரூபாய் நோட்டையும் கொடுத்தார். நீங்கள் தொடங்குங்கள் என்ற சுபமுகூர்த்தமாக அந்த பணத்தை வழங்கினார். நீங்கள் உழைப்பீர்கள் என்று நம்பிக்கை இருக்கிறது. கடவுள் உங்களுடன் இருக்கிறார். நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் என்று கூறினார். அந்த உறுதிமொழியுடன் 20 ஜனவரி 2023ஆம் ஆண்டு அன்று நான் என் நிறுவனத்தை தொடங்கினேன். நாங்கள் 4 இருந்தோம்.
என்னுடன் 2 பேர் கூட்டு நிறுவனராக இருந்தாங்க. மேலும் இன்னொரு நபரும் இருந்தார். இப்படித்தான் வந்து நாங்கள் எங்கள் குழுவை உருவாக்கினோம். இப்போது நிறுவனம் தொடங்கிவிட்டது. நாங்கள் குழுவையும் அமைச்சிட்டோம். ஆனால் வேலை எங்கிருந்து கிடைக்கும்? 45 வயதில் நீங்கள் ஒரு நிறுவனத்தை தொடங்கும்போது உங்கள் அருகில் இருக்கும் 25 வயது அல்லது கல்லூரி மாணவர்களுக்கு இருக்கும் அந்த ஆற்றல் உங்களிடம் இருக்காது. ஆனால் உங்களிடம் அனுபவம் இருக்கும். நீங்கள் வந்து ஏற்கனவே பார்த்துள்ள இடங்களில் என்ன தவறுகள் நடந்துள்ளன என்பதை உங்களுக்கு தெரியும். அதை நீங்கள் தவிர்க்க முடியும். அந்த அனுபவம் எனக்கு மிகவும் உதவியது. நாங்கள் மெதுவாக வாடிக்கையாளர்களை சேர்க்க ஆரம்பித்தோம். எங்களுக்கு முதல் வாடிக்கையாளர் அமெரிக்காவிலிருந்து கிடைத்தாரு. 2வது வாடிக்கையாளர் இந்தியாவிலிருந்து கிடைச்சாரு. இப்படித்தான் அந்த தொடர் தொடர்ந்தது. எங்களுக்கு வாடிக்கையாளர்கள் கிடைத்தனர். ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், துபாய், நார்வே, தென் ஆப்பிரிக்கா மற்றும் பல நாடுகளில் எங்களுக்கு பிறகு வாடிக்கையாளர்கள் கிடைத்தனர். இது எளிதல்ல. சில சமயங்களில் வந்து ஒரு தொலைபேசி வந்து எங்கள்கிட்ட ஒரு திட்டம் உள்ளது, நீங்கள் வந்து அமெரிக்காவுக்கு வாருங்கள் என்று சொல்வார்கள். நான் எதையும் யோசிக்காம அடுத்த விமானத்தை பிடித்து டெல்லிக்கு வந்து விடுவேன். டெல்லியிலிருந்து விமானம் ஏறி அமெரிக்காவுக்கு போய்விடுவேன். சில சமயங்களில் அங்கிருந்து வேலை கிடைக்கும். 16, 17 மணி நேரம் பயணம் செய்து முழுமையாக சோர்ந்த நிலையில் அங்கே சென்று சேருவேன். சில சமயங்களில் அங்கிருந்து வேலை கிடைக்கும். சில சமயங்களில் வாடிக்கையாளர் சந்திக்கவே மறுத்து விடுவார். அப்படியானால் 3-4 நாட்கள் விமானத்தில் சுற்றி திரும்ப ஜெய்ப்பூருக்கு வந்து விடுவேன். அப்போது எனக்கு நான் அங்கே ஏன் போனேன் அப்படின்ற தோணும். ஆனால் நீங்கள் ஒரு நிறுவனர் என்றால் நீங்கள் கிடைக்கும் வாய்ப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு கிடைக்கும் ஒவ்வொரு வாய்ப்பையும் இரு கைகளாலும் பயன்படுத்த வேண்டும். எப்படியாவது வேலை கிடைக்க வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்ய வேண்டும். அப்படியே மெதுவாக விஷயங்கள் நிலை பெற்றன. நமக்கு மேலும் வேலைகள் கிடைக்க தொடங்கின. நம்முடைய குழு பெரிதாகியது. முதலில் நாங்கள் வந்து வீட்டிலிருந்து வேலை செய்ய தொடங்கினோம். அப்போ நமக்கு ஒரு அரசு அலுவலகத்தில் அரசின் இன்குபேஷன் இடத்தில் 5 இருக்கைகள் கிடைத்தன. நாங்கள் 20 இருக்கைகள் கொண்ட ஒரு பகிர்ந்த அலுவலகத்தை எடுத்தோம். ஏனெனில் நாங்கள் நம்முடைய சொந்த அலுவலகத்தை ஏற்க முடியவில்லை. மற்றொரு நிறுவனத்திடம் 40 இருக்கைகள் கொண்ட அலுவலகம் இருந்தது. நாங்கள் அவர்களிடம் வேண்டுகோள் வைத்தோம், நீங்கள் 20 இருக்கைகள் எங்களுக்கு வழங்குங்கள் என்று. இப்படி பல இடங்களில் நாங்கள் தள்ளாடினோம். பிறகு ஒரு வருடம் கழித்து நாங்கள் நம்முடைய சொந்த அலுவலகத்தை அமைத்தோம். அந்த அலுவலக இடத்தை நாங்கள் 100 பேருக்காக அமைத்தோம். அந்த நேரத்தில் நம்மிடம் 25 அல்லது 30 பேர் மட்டுமே இருந்தோம். ஆனால் நாங்கள் வளர்வோம் என்று நம்பிக்கை இருந்தது. அந்த முடிவு சரியாகவும் நிரூபிக்கப்பட்டது. எங்கள் முழு தலைமைத்துவ குழுவும், எனது நிறுவனர்களும், எனது தலைமைத்துவ குழுவும், வைஸ் பிரசிடென்ட், மனித வளத்துறை, நிதித்துறை எல்லோரும் மிகுந்த உழைப்பு செய்தார்கள். அதன் மூலம் நாங்கள் மிகச்சிறந்த வளர்ச்சியை கண்டோம். அதில் நாங்கள் பலரை வேலைக்கு அமர்த்தும் வாய்ப்பும் கிடைத்தது. நாங்கள் 100 என்ற எண்ணிக்கையை எட்டினோம். அது ஒரு ஸ்டார்ட் அப் அல்லது ஒரு வணிகத்திற்கு ஒரு முக்கியமான மைல்கல், ஒரு பெரிய சாதனை என்று சொல்லப்படுவது. நாங்கள் அந்த எண்ணிக்கையை கடந்து விட்டோம். அனைத்து விஷயங்களும் மிகவும் சிறப்பாக இருந்தன. நாங்கள் ஒரு சேல்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒரு பிளாட்ஃபாரத்தில் வேலை செய்கிறோம். இது உலகின் மிகப்பெரிய நிறுவனங்கள், முதலீட்டு வங்கிகள், உற்பத்தி நிறுவனங்கள், சில்லறை நிறுவனங்கள் ஆகியவை பயன்படுத்தும் ஒரு பிளாட்ஃபாரம். அந்த பிளாட்ஃபாரத்தின் மிகப்பெரிய கூட்டாளிகளாக நாங்கள் ஆனோம். எங்கள் பெயர் பெரிய நிறுவனங்களுடன் சேர்த்து சொல்லப்படத் தொடங்கியது. இப்போது நாங்கள் பிக் பாய்ஸ் லீக் என்று அழைக்கப்படும் பெரிய போட்டியாளர்களுடன் சேர்ந்து ஒன்சீவின் பெயர் சொல்லப்படுவதை உணர்ந்தோம். ஒன்சீவ் என்பது எங்கள் நிறுவனம். அதனால ஒரு தனி நிலை நம்பிக்கை வந்தது. அதனால நாங்கள் இன்னும் விரிவுபடுத்த முடியும் என்று நினைச்சோம். ஆனால் வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் இல்லைனால் வாழ்க்கையை அனுபவிப்பதில் சுவை இருக்காது என்று சொல்வாங்கள். நாங்கள் மிகவும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருந்தோம். எல்லாம் ரொம்ப நல்லா நடந்து கொண்டிருந்தது. ஆனால் ஒரு நாள் நமக்கு ஒரு செய்தி வந்தது. எங்களுடைய மிகப்பெரிய வாடிக்கையாளர் திடீர்னு வேலை நிறுத்திவிட்டார். அவர்களுக்கு சில காரணங்கள் இருந்தன. அதனால் அவர்கள் இரவோடு இரவாகவே அந்த வேலை நிறுத்த முடிவு செய்தார்கள். என் காலடியில் நிலம் இழிந்தது போல உணர்ந்தேன். அந்த தொலைபேசி அழைப்புக்கு பிறகு என்னுடன் என்ன நடந்தது என்று எனக்கே புரியவில்லை. நான் உங்களுக்கு விளக்க வேண்டும் என்றால், எங்கள் பைலன்ஸ் ஷீட்டிலிருந்து சுமார் 10 கோடி ரூபாய் ஒரே இரவில் மறைந்து விட்டது. அது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கமாக இருந்தது. இப்போது நாம் ஊதியம் எப்படி செலுத்தப் போகிறோம், வாடகை எப்படி கட்டப்போகிறோம் என்பதையே எனக்கு புரியவில்லை. என் பிள்ளைகள் பள்ளியில் படிக்கிறார்கள். அவர்களின் பள்ளி கட்டணத்தை செலுத்த வேண்டும். என் முழு குடும்பமும் என் மீது சார்ந்திருக்கிறது. என் தாயார் இருக்கிறார். அவருக்கு வயது 81. அவருடைய மருத்துவ செலவுகளை எப்படி சமாளிப்பது, அவருக்கு நான் எப்படி ஆதரவு அளிப்பது என்று நினைத்து நான் மிகவும் கவலையில் இருந்தேன். 2 நாட்கள் நான் அலுவலகத்திற்கே செல்லவில்லை. ஏனெனில் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கே புரியவில்லை. நான் என் கூட்டு நிறுவனரிடம் பேசினேன், என் தலைமைத்துவ குழுவினரிடம் பேசினேன். அவங்களது எனக்கு ஆறுதல் கூறினார்கள். நாமால் முடியும் என்று, நாம் எல்லோரும் ஒன்றாக இருக்கிறோம், அதுவே முக்கியம், நாம் ஒன்றாக இருந்தால் நிச்சயம் சாதிக்கலாம் என்று சொன்னார்கள். ஆனால் இந்த விஷயம் உள்ளுக்குள்ள சாப்பிட்டு கொண்டே இருந்தது. 3வது நாள் தைரியமாக அலுவலகம் சென்றேன். நான் படிக்கட்டில் ஏறிக்கொண்டிருந்த போது சிலர் கீழே வந்து கொண்டிருந்தார்கள். அப்போது என் கண்களில் தானாகவே கண்ணீர் வந்தது. எப்படி இருந்தாலும் என்னை நான் கட்டுப்படுத்தி கொண்டேன். நான் என் அறைக்குள் சென்றேன். சிறிது நேரம் எடுத்துக்கொண்டேன் சாதாரண நிலைக்கு திரும்ப. அப்புறம் என் குழுவினரிடம் பேசினேன்.
நான் சொன்ன இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்று. நம்ம இதிலிருந்து வெளியே வரலைன்னா நமக்கு நிறுவனம் மூட வேண்டிய நிலை ஏற்படலாம். ஆனால் சொல்வார்கள் அல்லவா, நீங்கள் கடுமையாக உழைத்தால், உங்கள் நோக்கம் நேர்மையாக இருந்தால், நல்லவர்களுடன் பணிபுரிந்தால் எந்த பிரச்சனையையும் தீர்க்க முடியும் என்று. அதே நடந்தது. எங்க குழு உயிரை வைத்து உழைத்தது. அடுத்த 3.5 மாதங்கள் எல்லோரும் சொல்லப்போனால் 12-14 மணி நேரம் வேலை செய்தார்கள், எதுவும் கூறாமல். நான் யாரையும் இது செய் அல்லது இது உன் கடமை என்று சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. மக்கள் முன்வந்து அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள். மேலும் எங்களிடம் இருந்த அந்த 10 கோடி ரூபாய் அளவிலான இடைவெளியை நாங்கள் மிக விரைவாக கடந்து விட்டோம். எங்கள் பைலன்ஸ் ஷீட் மீண்டும் நேர்மறையாக மாறிவிட்டது. எங்கள் வங்கி கணக்கு அது கிட்டத்தட்ட காலியாகிவிட்டது. ஏனெனில் எங்களிடம் நிறைய செலவுகள் இருந்தன. முன்னதாக இருந்த பல பில்கள் இருந்தன. அவற்றை நாங்கள் செலுத்த வேண்டியிருந்தது. நாங்கள் ஒரு புதிய அலுவலக தளத்தை அமைத்துக் கொண்டிருந்தோம். அங்கு எங்களுக்கு மிகப்பெரிய செலவு ஏற்பட்டது. இந்த எல்லா விஷயங்களும் நடந்ததால் முழு அமைப்பும் ஒருவிதமாக குலைந்தது. ஆனால் நாங்கள் அதிலிருந்து மெதுவாக மீண்டும் முன்னேற ஆரம்பித்தோம். அப்படியென்றால் நான் 45 வயதில் இந்த வியாபாரத்தை தொடங்கவில்லை என்றால், இந்த விஷயம் எனக்கு 22 வயதில் நடந்திருந்தால், நான் ஒருவேளை பதட்டமடைந்திருப்பேன், பயந்திருப்பேன். எனக்கு இப்போது ஒரு முதலீட்டாளரிடம் செல்ல வேண்டும் என்று தோன்றியிருக்கும். ஒருவேளை நான் கடன் எடுக்கணும் அல்லது வேற ஏதாவது முயற்சி செய்ய வேண்டும் என்று நினைச்சிருப்பேன். ஆனால் எனக்கு தெரியும், 15 வயசில் நான் 23 ஆண்டுகள் மற்றவர்களுக்காக வேலை செய்துள்ளேன். நான் பல ஏற்றத்தாழ்வுகளை பார்த்துள்ளேன். இதுவும் ஒரு குறைந்த நிலைதான். இதுவும் ஒரு ஏற்றம்தான். ஆனால் நாங்கள் இதிலிருந்து மீண்டு வர முடியும். இதில் எனக்கு முழுமையான நம்பிக்கை இருந்தது. என் குழுவும் எனக்கு முழு நம்பிக்கையும் அளித்தது. நாங்கள் கடுமையாக உழைத்தோம். அதனால நாங்கள் இதிலிருந்து வெளியே வர முடிந்தது. அடுத்த முறையில் யாராவது உங்களிடம் நீங்கள் முதிர்ந்து விட்டீர்கள், உங்கள் வயது ஒரு ஸ்டார்ட் அப் தொடங்க அல்லது ஒரு புதிய வியாபாரம் செய்ய ஏற்றது இல்லை என்று சொன்னால், என் உதாரணத்தை நினைவில் வையுங்கள். ஏனெனில் நானும் 45 வயதில் இதை செய்ய முடிந்தது என்றால் நீங்களும் செய்ய முடியும். நான் பல வருடங்களாக ஸ்டாக்ஸை கவனித்து வருகிறேன். நிறைய வீடியோக்களையும் பார்த்திருக்கிறேன். நானும் மிகவும் ஊக்கம் அடைந்துள்ளேன். மிகவும் வெவ்வேறு விதமானவர்கள் வாழ்க்கையின் பல்வேறு கட்டங்களில் இருந்து வந்துள்ளனர். இங்கே அவர்கள் தங்களது கதையை பகிர்ந்துள்ளனர். எனக்கு என் கதையும் தனித்துவமானதாக இருக்கிறது என்று தோன்றியது. நான் செய்தது பலரிடமிருந்து வெவ்வேறாக உள்ளது. எனவே நானும் இங்கு வந்து என் கதையை பகிரும் வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று நினைத்தேன். இதுக்காக நான் ரொம்ப நன்றி சொல்லுகிறேன். இன்னைக்கு நான் எங்கே இருக்கிறேனோ அந்த நிலைக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். எங்கள் அப்பா எங்கேயாவது இருந்தாலும் நான் பெருமையாக சொல்ல முடியும், நான் ஒரு வெற்றிகரமான வணிகராக இருக்கிறேன். எங்கள் அப்பா எங்கே இருந்தாலும் என் மீது அவருக்கு பெருமை இருக்கும். ஏனெனில் நான் செய்ய முடிந்ததை அவர் செய்ய முடியவில்லை.